முட்டாள் மாதிரி பேசாத. டைம் எல்லாத்துக்குமே டைம். நான் சுமூகமா முடிய வழி சொல்றேன். என்ன சொல்றேன் மாமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி சொல்லணும்னு சொல்லாதீங்க. வீடியோவா ஃபுல்லா பாருங்க. இந்த பார்த்துட்டு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருக்கேன் எனக்காக. ஹலோ வாய்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஊட்டியிலேருந்து கிளம்பிட்டோங்க. ஊட்டியிலேருந்து மாகி கிளம்பிட்டுருக்கோம். ஒன் டே இங்கே ஊட்டியில் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக மாகிங்க. மாகி இங்கேருந்து வந்து 201 கிலோமீட்டர் அப்படியே சுல்தான் பத்திரி வழியாக போய் அப்படியே வயநாடு சைடு போய் அப்படியே எங்களுக்கு போகணுங்க. எனக்கு ஊட்டி விட்டு கிளம்பும்போது எனக்கு ஒரு சம்பவம் தாங்க நான் வருது. ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆக்சிடெண்ட் தான், பைக்கு க்ளோஸுங்க. பைக் வந்து ஃபுல் க்ளோஸு. பட் என் ஃப்ரெண்டு தப்பிச்சிட்டான். அவனுக்கு ஒரு ரெடி இல்லை. அதை நினச்சி சிரிக்கிறதா இல்லை வந்துட்டு வருத்தப்படுறதே தெரிலங்க. அவ்வளோ ஃபன் நடந்துச்சுங்க. ஒரு கலவரமே நடந்துச்சுங்க. இங்கே ஒரு கார்காரங்களுக்கும் பைக்குங்க. அந்த கார்காரங்க வந்து லேடி வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து ரொம்ப ஃபைட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு கொஞ்சம் பேசி அதோட கொஞ்சம் சால்வ் ஆச்சுங்க. நான் அந்த வீடியோ உங்களுக்கு கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேங்க. அந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சு, அவங்க என்னென்ன பேசுனாங்க, எங்கள்கிட்ட எப்படி சண்டை போட்டாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா ஃபன்னாக இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, அவரு சாணி கொஞ்சம் இருந்திருக்கு. சாணி லைட்டாக வலிக்கி விட்டு எடுத்துகிட்டு வந்து காரோட ரைட் சைடு லைட் இருக்குல்ல, லைட் இடிச்சு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. அவங்க 2 வீலரும் டேமேஜ். 2 பேருக்குமே இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லை. அடி வந்து ஆளுங்களுக்குலாம் யாருக்கும் அவனுக்கு லைட்டாக சிராய்க்கு எங்கே காயம் அவனுக்கு வண்டி இங்கேருந்து மூவ் ஆகாது. வண்டிலாம் இங்கே எத்தனை மூவ் ஆகாது பாருங்க. நான் என்னோட வேலை கரெக்டாக வந்தேன்றதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்க. அப்போ வேகமாக வந்தான் இல்லை பொறுமையாக வந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத. ஏன் தம்பி, நீ அமைதியாக இரு. இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு கரமல்ல. எது வண்டி எப்படி நீ வெளியே எடுத்துன்னு வர? எதுக்கு இன்சூரன்ஸ் போடுறாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஆ சார், அது 2 வீலர் காருங்க சார். போகலாம் போங்க, அது டிராஃபிக் ஆகும் சார். கொஞ்சம் போங்க. அது யார் அது சார்? என்ன கிளம்புங்க. ஓகே வந்து தம்பி, நீங்கள் கரெக்டாக பண்ண, அவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கே போய் நீ ஆர்டிஓ டெக்னிக்கு காமிச்சுனா அது இன்சூரன்ஸ் எங்கேப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு உன்னோட வெஹிக்கிள் வந்து அது வேல்யூ எவ்வளோ இன்ஜுரி ஆகிருக்கு என்ன ஏதுன்ட்டு அதை பார்த்து நோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் கேட்பாங்க. சரியா? இன்சூரன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா? காருக்கு அப்படின்னா 2 பேருக்கு தான்டா. முட்டாள் மாதிரி பேசாத. சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி சொல்லணும்னு சொல்லாதீங்க. நான் சுமூகமா முடிய வழி சொல்றேன். 2 பேர் சுமூகமா முடிய வழி சொல்றேன். ஒரு இன்சூரன்ஸ், அதாவது ஆக்சிடென்ட்ன்றது வந்து தெரியாம பிளான் பண்ணி நடக்கிறது இல்ல. சரியா? சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. சொல்லுங்க. நான் என்ன சொல்ல முடியாது. டேமேஜ் பாருங்க, டேமேஜ் 10 கொடுங்க. வேறு வழி இல்லை. டேமேஜ் 2 வண்டிக்குமே ஆகிருக்கேன். ஆமாம், நான் என்ன செய்ய முடியும்? கொடுங்க. யாருனாங்க ஸ்டேஷன் போயிட்டு சொல்லுங்கள், பரவாயில்ல. ஸ்டேஷன் போயிட்டு சொல்லலாம். ஸ்டேஷன் போகலாம் தான் சொல்லுவாங்க. எக்ஸ்பென்ஸ் பார்த்துருங்க. 50% பார்க்கல எப்படி பார்த்து முடிச்சிருங்க. அவ்வளோதான், கலாஸ். அவர் பேசவே விட மாட்டாங்க. அவர் ஸ்டேஷன் போய்க்கலான்றாரு. ஆனால் ஸ்டேஷன் போனால் ஆமாம் நம்மள்டா அவர் அந்த அங்கே போதில் ஆச்சி மிட்ட
இந்த பசங்க அவ்வளோ தூரம் தான் வேலை மேய்ச்சிங்களா பேசன் போனால் இப்போ அவங்களுக்கு நம்ம சேர்த்து காசு தரணும் சும்மா தேவையில்லாத விஷயம். அவன் வெளியே பையனா இங்கே லோக்கலா லோக்கல் தான் பாருங்க டூரிஸ்ட் தான் ஓட்டுவாங்க இந்த மாதிரி லோக்கல் தான் நாங்கள் நல்லா தெரியும் அவன் செல்லு போனோம் நான் பார்த்தேன் நல்ல கனவில் பையன் ஆகி பாருங்க நல்ல வேலை அங்கே தூக்கி போட்டுட்டு வண்டி கீழே வந்துருந்தாக்கா அவன் மேலே இதாகிடுச்சு நல்லா இல்லை அது ஃபால்ட்டா அது அதுக்கப்புறம் ஒரு உயிர் இம்பார்ட்டன்ட் இல்லையா லைஃப் இம்பார்ட்டன்ட் இல்லையா ரேடியேட்டர் போயிருக்கு பம்பர் ஃபுல்லாக போயிருக்கு என்ன சொல்கிறேன் அவன் இருக்குது இங்கே கொஞ்சம் இங்கே கைக்கு காலில் உள்ள அது சருங்குனால கால் அங்கனே விட நல்லா டயர் ரொம்ப அடியா இல்லை இல்லை கால் சருங்குனால கால் காடி அங்கே இது செவருக்கு போய் இது வச்சுட்டான் வச்சுட்டு கையை அங்கே போய் புல்லு மேலே போயிருந்துட்டான் இதுதான் இல்லாட்டி இங்கேயே வர சொல்கிறா தமிழ் அது வரைக்கும் சந்தோஷம் இங்கே வர சொல்கிறான் இங்கே வர சொல்லி தலை விலைக்கு எங்கே அடி பண்ணி அது வரைக்கும் சொல்லிட்டோம் தலையோட வந்தது இது ஆக்ஷன் தலையோட வந்தது மேடம் இது ஆக்ஷன் நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க அந்த மலைக்கு ஈரப்பதத்துக்கும் நல்லா தூக்குச்சு அதான் அவங்க வந்துட்டு இப்படி வளைச்சு வச்சு வந்தாங்க சொல்லியிருந்தாங்க அதில் வலிக்கு தான் வந்துருக்கான் அதுதான் ரேடியேட்டர் பாருங்க அது சூழல் அந்த வண்டி வண்டி ரெடி பண்ண முடியும் இந்த வண்டி சொன்னா இப்போ அவர் அதுக்குன்னு ரெடி பண்ண சொன்னாங்க கேட்கல இப்போ வந்து அந்த வெண்டை ரெடி பண்ணுறது நாங்கள் அதுதான் நீ தான் ரெடி பண்ணுவோம் என்னன்னா இப்போ இது மேலே ஃபால்ட்டே கிடையாது உனக்கே தெரியும் நீ மேலே ஃபால்ட்டு நான் சொல்லலை ஆனால் என்ன ஆச்சு உன் வண்டி தான் அடிப்பட்டு டைம் புரிஞ்சா எல்லாத்துக்குமே டைம் பண்ண முடியாது என்ன ஏதுன்னு பார்த்து பேசணும் உங்கள் அப்பா வர நல்லா எதுவும் பேசணும் அது நம்ம இப்போ நம்ம 2 பேரும் ஸ்டேஷன் போனோம்னா ஒன்றும் இல்லை அது தேங்க்ஸ் டு வந்து கார்டு இவருக்கு வந்து ஒன்று ஆண்டவன் காப்பாற்றிருக்காரு யாரோட பண்ணியிருந்தாலும் வண்டி இன்னைக்கு நாளைக்கு வாங்கிக்கலாம் உடம்பு லைஃப்பை வாங்க முடியுமா இப்போ நாங்களும் வண்டி ரெடி பண்ணி அவங்கள்ட்ட கேட்க அதுதான் பார்த்து வண்டி ரெடி பண்ணி காசு போயிடுச்சு இத்தனைக்கு வாங்கி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் உனக்கு தான் அடிக்கிறது இல்லைடா அது அதெல்லாம் சகஜமா வண்டி கூட போயிட்டு ஜாவி கூட ஜாவி சரி சரி யார் போய் அவன் எடுத்துட்டு வந்துருக்கு பாருங்க கார் வந்து கார் நிறுத்திட்டாங்க வண்டி அவ்வளோ அடிப்பட்டு